பிரைஸ் த லார்ட் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பகுதி மிஷனரி ஊழியம். மிஷனரி ஊழியத்தில் எத்தனையோ பேர் தங்கள் வாழ்க்கை மற்றும் வாழ்நாள் முழுவதும் தேவனுக்கென்று அர்ப்பணித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களில் ஒருவர்தான் நம்முடைய கெஸ்டாக இன்னைக்கு வந்திருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம குரூப்பில் வந்திருக்கோம். நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் யார் அப்படின்னா ப்ரேயர் ஹீரோ ஆஃப் ஜான் ஹைடு. உண்மையிலே இவர் ப்ரேயர் ஹீரோ தாங்க. சுவிசேஷத்திற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் என்றால் ஜெபத்திற்கு அப்போஸ்தலனாகிய ஜான் ஹைடு தான். ஜான் ஹைட்டை நேரில் பார்த்தவர்கள் அவரை ஒட்டக முழங்கால் வீரன் ஜான் ஹைட் என்று அழைப்பார்கள். ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, முழங்கால் ஊன்றி ஊன்றி அவருடைய முழங்கால்கள் காயப்பட்டு காய்ப்பு பிடித்து ஒட்டகத்தின் முழங்கால்கள் போல காட்சியளிக்குமா. அதனால தான் அவர் ஒட்டக முழங்கால் வீரன் ஜான் ஹைடு என்று அழைக்கிறாங்க. இவர் அணிஞ்சிருக்கிற பேண்ட்டு கூட முழங்கால் பகுதியில் சிதைந்து கிழிந்து போய் இருக்குமா. ஜெபத்தின் மூலியமாய் அரிய பெரிய காரியங்களை சாதிக்கலாம் என்பதற்கு அவருடைய முழங்கால்களே நமக்கு சாட்சி. 1892 அவர் மிஷனரியாக நம்ம இந்தியாவுக்கு வந்தார். அவருடைய பலவீனமான சரீரம் அவரை ஒரு நல்ல மிஷனரி என்று அழைப்பதற்கு கூட இடம் கொடுக்கல. ஏன்னா அவர் ரொம்ப மெதுவாக பேசக்கூடியவர். அவருடைய பேச்சு தாமதமாக இருக்கும். காது சற்று மந்தமாக இருக்கும். வேகமாக உற்சாகமாக ஓடி ஆடி உழைக்க முடியாதுங்க. அவரை பார்க்குற பல பேர் அவர் ஒரு மிஷனரி பணிக்கு தகுதி இல்லாதவர் கூட அவரை பார்த்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவர் முழங்கால்களை முடக்கி ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அப்போ தான் அவருடைய மேன்மையே உணருவாங்க. அவருடைய ஜெப அறையின் கதவு பக்கம் நின்று உத்து கவனிச்சாங்கன்னா அவருடைய பெருமூச்சு சத்தத்தையும் புலம்பல்களையும் மணிக்கணக்காக தொடர்ந்து கேட்பாங்களாம். தாரத்தாரையாக ஓடும் கண்ணீரை பார்த்து கொண்டே இருப்பாமா. காலை மாலை இரவுன்னு பார்க்காம ஆகாரம் தண்ணீர் எதுவும் இல்லாமல் அவர் ஜெபிச்சு கொண்டே இருப்பாராம். இயேசு அங்கேயே கூடாரம் போட்டு தங்கி விட்டாரோ என்று எண்ணும் அளவிற்கு கிறிஸ்துவுக்கும் அவருக்கும் இடையே ஒரு ஆழமான தொடர்பு இருந்தது. அவருடைய 5 பிள்ளைகளில் 3 பேர் தங்களை முழு நேர ஊழியத்திற்கென்று ஒப்பு கொடுத்தாங்க. இந்தியாவிற்கு மிஷனரியாக வந்த ஜான் ஹைட்டுக்கு அநேக பிரச்சனை இருந்ததுங்க. இந்தியாவுக்கு வந்த அவர் இந்திய மொழிகளை கற்றுக்கொள்கிறதுக்கு அவருக்கு நாட்டமே இல்லை. காது மந்தமாக இருந்தனால மற்றவர்கள் பேசுவதை தெளிவாக கூட அவரால் கேட்க முடியல. மொழியை கற்றுக்கொள்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டார். அவர் என்ன செய்யறதுனே தெரியாமல் தனியாக ஒரு இடத்துல இருந்து இரவும் பகலும் வேதத்தை வாசித்து ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தார். அவரை பார்க்க வந்த எல்லாரும், மிஷனரியாக வந்திருக்கிற நீங்கள் சுவிசேஷ ஊழியம் செய்யாமல் இப்படி வேதத்தை வாசித்து நேரத்தை செலவழித்து கொண்டே இருக்கிறீங்களே என்று கேட்டாங்க. அதற்கு அவர், நான் வேதத்தை அறிவிக்க வந்திருக்கிறேன். நான் போதிப்பதற்கு முன்பாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டாமான்னு கேட்டார். முதல் முறையாக அவரை வைத்து பஞ்சாபில் உள்ள சியோஸ்கோட் என்ற இடத்தில் எழுப்புதல் கூட்டங்களை ஒழுங்கு ஏற்பாடு பண்ணாங்க. கூட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி மற்ற தேவதாசர்களோடு சேர்ந்து ஊக்கமாக ஜெபிச்சாருங்க. தேவன் தன்னை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும்படிக்கு தேவனுடைய வல்லமையை அந்த கூட்டத்தில் அபரிவிதமாய் இருக்கும்படிக்கும் இரவும் பகலும் 21 நாட்கள் தேவ சமூகத்திலே விழுந்து கிடந்தார். எத்தனையோ தடைகள் வந்த போதிலும் அவர் சோர்ந்து போகாம, என் தேவன் பெரியவர், அவர் கூட்டங்களை ஜெயகரமாய் நடத்தியே தீருவார், ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் நிச்சயம் தருவார் என்று ஜெபிச்சாரு. ஜெப கூட்டத்தில் ஜான் ஹைட் பேச வேண்டிய நேரம் வந்தது. வந்தவர் மேடையில் அமைதியாக அமர்ந்திருந்தார். அவர் முகமோ தெய்வீக பிரசன்னத்தினால நிரம்பி வழிந்தது. அவர் தன்னுடைய ஜெப அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். கர்த்தர் இவ்விதமாக பாவத்தை மேற்கொள்வதற்கும் ஜெயகரமான ஜீவியம் செய்வதற்கும் தனக்கு எப்படி உதவி செய்தார் என்பதை 15 நிமிஷம் நேரம் சுருக்கமாக சொல்லிவிட்டு பின்பு மற்ற நேரத்தை ஜெபத்தில் செலவழிப்போன் என்று ஜெபிக்க ஆரம்பித்தார். அவர் ஜெபிக்க ஆரம்பித்த மறு வினாடியே பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் அந்த பந்தலில் உள்ள ஒவ்வொருவர் மேலும் இறங்கினார். கூட்டத்தில் வந்த ஒவ்வொருவரும் சாஷ்டாங்கமாய் முகம் குப்புற தேவ சமூகத்தில் விழுந்து அவர்கள் பாவங்களுக்காக அழுது புரண்டாங்க. நீண்ட நேரமா கூக்குரலும் மன்றாட்டும் கண்ணீரும் அங்கே எழும்பிக் கொண்டே இருந்தது. ஜெப கூட்டம் முடிய ரொம்ப நேரம் ஆச்சுங்க. பிரசங்கம் செஞ்சது 15 நிமிஷம்தான். ஜெபத்தில் அவர் பல மணி நேரம் ஜனங்களை நடத்தி கொண்டிருந்தார். அந்த பகுதியில் உள்ள மக்கள் பெரிய எழுப்புதலை கண்டது அதுதான் முதல் முறை. அங்கு திரும்புகிற திசையெல்லாம் இந்த எழுப்புதல் கூட்டத்தை பற்றிய பேச்சு தான் பேசிகிட்டு இருந்தாங்க.
அடுத்த ஆண்டும் அதே இடத்துல மிகப்பெரிய அளவிலான கூட்டங்களை ஏற்பாடு செஞ்சாங்க. அதுலேயும் பேச்சாளராக ஜான் ஹைட் வந்தார். முந்தின ஆண்டை விட அடுத்த ஆண்டில் தேவனுடைய பிரசன்னம் மிகவும் அதிகமாக இருந்தது. ஒரு சமுத்திரமே கரை புரண்டி அந்த பந்தலுக்குள் வந்து எல்லாரையும் நிரப்பினது போல இருந்தது. ஜான் ஹைட் அவர்கள் தேவ பிரசன்னத்தை ஜனங்கள் மத்தியில் கொண்டு வரும் வழியை திட்டமாய் அறிந்திருந்தார். அவர் அவ்வப்பொழுது கர்த்தருடைய தரிசனத்தை கண்டு சொல்வதும் உண்டு. சிங்காசனத்தின் மேல் ஆட்டுக்குட்டியானவர் அமர்ந்து மகிமையாய் எனக்கு தரிசனம் அளித்தார். அவர் நமக்காக பிதாவோடு பரிந்து பேசி கொண்டிருக்கிறபடியால் இன்று நாம் எழுப்புதலை அனுபவிக்கப் போகிறோம் என்று அவர் சொல்லும் போதே ஒவ்வொருவருடைய உள்ளங்கையிலும் ஆவியினால் நிறைந்து கொழுந்துவிட்டு எரிந்தன. சாதாரணமாக அவரை பார்க்க வேண்டும்னா அவருடைய ஜெப அறைக்கு வெளியே நின்றுதான் அவரை உற்று பார்க்க முடியும். ஆத்தும பாரத்தால் கூனி குறுகி ஆகாரமின்றி தனது அறையில் வியாகுலத்தோடே புரண்டு புரண்டு ஜெபித்து கொண்டிருக்கும் அவரை யாருக்கும் தொந்தரவு செய்ய விருப்பம் இருக்காது. அவருடைய உள்ளத்திலும் எலும்புகளிலும் நரம்புகளிலும் எப்பொழுதும் எழுப்புதல் அக்கினி பற்றி எரிந்து கொண்டே இருக்கிறது. எல்லாரும் உணர்ந்தாங்க. அவருடைய நண்பர்கள் அவரை சாப்பிடவும் கூப்பிடவும் கூட தயங்கினார்கள். மிகவும் அன்போடு கூட சாப்பிட வருகிறீர்களா என்று கேட்பார்கள். அதற்கு அவர், பசி இல்லை, நான் இன்னும் கொஞ்சம் தேவ சமூகத்திலே ஜனங்களுக்காக மன்றாடட்டும், நான் இன்னும் கொஞ்சம் அவருடைய மகிமையை ருசிக்கட்டும் என்று சொல்லுவார். அவருடைய ஆத்தும பசி தாகத்திற்கு முன்பாக சரீர பசியால் போட்டி போட முடியவில்லை. ஜான் ஹைட்டின் முதல் ஊழியம் தேவனை துதிக்கும் ஊழியமாய் இருந்தது. தேவனை ஆராதிக்கும் ஊழியமாய் இருந்தது. அதோடே அவர் நின்றுவிடவில்லை. ஆண்டவரே, நாளுக்கொன்றுக்கு ஒரு ஆத்தும வீதமாவது நீர் தர வேண்டும் என்று கேட்டார். அப்படி கேட்க ஆரம்பித்ததும் கர்த்தர் அவர் கேட்டபடியே ஆத்துமாக்களை கொடுத்தார். முதல் ஆண்டிற்குள் 400க்கும் அதிகமான ஆத்துமாக்களை கர்த்தருக்கென்று ஆதாயம் செய்துவிட்டார். அடுத்த ஆண்டு அவர் தனது எல்லையை விரிவாக்கினார். எனக்கு தினந்தோறும் 2 ஆத்துமாக்கள் வேண்டும் என்றார். கர்த்தர் 2க்கும் மேலாகவே அவருக்கு கொடுத்து வந்தார். அதற்கு பின்பு 3, 4, 5, 6 என்று ஆத்துமாக்களின் எண்ணிக்கையை கூட்ட கூட்ட கர்த்தரும் அவருடைய ஜெபத்தை கேட்டு திரளான ஆத்துமாக்களை கொடுத்து கொண்டே இருந்தார். இந்தியாவில் அவர் ஊழியம் செய்தது மொத்தம் 19 ஆண்டுகள். இந்திய மக்களுக்காக பாரப்பட்டு ஜெபிப்பதே அவருடைய ஊழியமாய் இருந்தது. பிரசங்கம் செய்வது 2வது காரியம்தான். கிறிஸ்துவுக்கு ஆராதனை செய்வதே அவரது முதல் நோக்கமாய் இருந்தது. அவரது 2வது நோக்கம் ஆத்தும ஆதாயமாய் இருந்தது. 19ஆம் ஆண்டில் தொடர்ந்து பல இடங்களிலும் ஊழியம் செய்ததின் காரணமாக அவர் சுகவீனமாகி ஓய்விற்காக தாயகம் திரும்பினார். அவரை சோதித்த டாக்டர்கள் அவருக்கு கேன்சர் வியாதி என்று அறிவித்தார்கள். அவர் தன்னை நேசித்து அன்பு செலுத்தின இரட்சகரிடம் 1942ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 17ஆம் நாள் மகிழ்ச்சியோடு கர்த்தர் சமூகத்திற்கு சென்றார். அவர் மகிமைக்குள் பிரவேசித்து விட்டாலும் கூட அவர் எழுப்பின ஜெப வீரர்கள் இன்றும் தலைமுறை தலைமுறையாக நம்முடைய தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவ பிள்ளையே, நீயும் ஒரு ஜெப வீரனாய் எழும்புவாயாக. அருமையான ஜெப வீரனை இந்திய தேசத்திற்கு அனுப்பிய கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.